காசு கட்டினாலும் வெயிட் நான் அஞ்சுட்டு இருக்கா சரி. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்ம லைவ் வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இந்த பெரிசைக்கிளிக் ரியாக்ஷனில் கேட்டுக்கலாம். அந்த அளவுக்கு டைம் இல்லை. ஸோ இது வெயிட்டேஜ் டாபிக் அப்படிங்கிறதுனால ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. பாலிடெக்னிக் 2021 இந்த பெரிசைக்கிளிக் ரியாக்ஷனில் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு? டோட்டலாக 5 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ நான் எழுதுனது தான். எனக்கு கொஸ்டின் 42ல் இது ஒரு பெரிசைக்கிளிக் ரியாக்ஷன். கொஸ்டின் நம்பர் 15. ஸோ இது ஒரு பெரிசைக்கிளிக் ரியாக்ஷன் தான். ஸோ அதில் எலக்ட்ரோசைக்கிளிக் இருக்கு இல்லையா? கொஸ்டின் நம்பர் 18 இது ஒரு கொஸ்டின். 104லேருந்து ஒரு பெரிசைக்கிளிக் ரியாக்ஷன் வந்துருந்துச்சு. 51. ஸோ இதுவும் ஒரு பெரிசைக்கிளிக் ரியாக்ஷன் தான். ஸோ இத்தனை கொஸ்டின்ஸ் வந்து இது போக இன்னொன்று வேறு வந்திருந்தது. அது என்ன அப்படின்னா அந்த கார்பன் இன்டர்மீடியட் ஃபாலோட் பை எலக்ட்ரோசைக்கிளிக் ரியாக்ஷன் ரிங் ஓப்பனிங். ஸோ அந்த கொஸ்டின் வந்திருந்தது. டோட்டலாக 7 கொஸ்டினுக்கு மேலே ஒரே டாப்பிக்லேருந்து எடுத்திருந்தாங்க, பெரிசைக்கிளிக் மட்டுமே. ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெயிட்டேஜான டாபிக். ஸோ இந்த மாதிரி செலக்டிவாக படிச்சுட்டு போனாலே போதும். சரிங்களா? ஸோ இது எந்த புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த பெரிசைக்கிளிக் ரியாக்ஷன் வந்து மேக்ஸிமம் ப்ரூஸ் புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க. ப்ரூஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ப்ரூஸ்னு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு புக் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி, அதாவது யூஜி லெவலுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான புக்கு. ஸோ இதை எதை வச்சு ப்ரூஸ் புக்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த புக்லேயுமே கிடையாது. ப்ரூஸ் புக்கில் மட்டும்தான் இந்த மாடல் இருக்குது. இன்னொரு புக்கில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கேரியன்ட் ஸ்டாம்பக் பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த புக்லேயும் இந்த எக்ஸாம்பிள் இருக்குது. பட் அதை காட்டிலும் அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஆர் லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கெலாம் அவங்க போயிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த புக்கு இவங்க ரெஃபர் பண்ணியிருக்குது ப்ரூஸாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை மட்டும் படிச்சுட்டாலே போதும். ஸோ அப்புறம் இந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணேன் அப்படின்னா எக்ஸாம்களில் இந்த ஆப்ஷனை வச்சு தான் ரிஜெக்ட் பண்ணேன் நான். ஸோ இது ரெண்டில் ஒன்று நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்ஷனை போடுற மாதிரி தான் இருந்தது. அப்போ நான் இதை ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு டிஸ்ரோட்டேட்டரி வந்தது. அப்போது 2 வர்றது எதுன்னு பார்க்கும்போது இங்கே இருக்குது. சரிங்களா? ஆனால் இது ரெண்டு வராதுன்னு இது நமக்கு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதை எலிமினேட் பண்ணிட்டேன் எக்ஸாம்களில். இது வரவே வராதுன்னு. அப்போது 4 வர எல்லாத்தையுமே நான்